Hi guys, welcome back to my channel AJ Rugged Vlogs. Morning 7 o'clock ஆகுது, இப்போ எழும்பியாச்சு. ஸோ இன்னைக்கு கிளம்பணும், அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கோம். நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இதோட வியூவை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், சரியா? இது வந்து இந்த பேக் சைடு வியூ. நாங்கள் இருந்து தங்கி இருந்த பில்டிங்கோட பேக் சைடு வியூ பாருங்கள். பெரிய மலை, எவ்வளோ பெரிய மலை. அந்த மலைக்கு கீழே தான் வந்து இந்த பில்டிங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். உண்மையிலே நல்லா தான் இருக்குங்க. ஜஸ்ட் 2300 rupees தான். ஆனால் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு கோட்டேஜ் கிடச்சது வந்து ரொம்பவே பெரிய விஷயம்தான். நாங்கள் 8 பேர் ஸ்டே பண்ணியிருந்தோம் இதில். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபயர் கேம்பில் நேற்று நைட்டு இங்கே போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் இங்கே வெளியில் உள்ள வியூ. இங்கே கிளைமேட் எப்படின்னு தெரியுமா? மார்னிங் கிளைமேட் வந்து 13 degree Celsius. அப்போ நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி, நான் உள்ளே போய் நான் டூர் காமிச்சிடுறேன். 101 இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ இங்கே வெளியே பார்த்தீங்களா எப்படி கிடக்குன்னு, உப்பு கிடந்த மாதிரி கிடக்குன்னு எங்களுடைய திங்ஸ் எல்லாமே, ரைடிங் திங்ஸ் எல்லாமே. ஸோ மார்னிங்கே நான் எல்லாமே ஒர்க் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே அப்கிரேடிங் ஒரு சிஸ்டம் 100%. இனி அப்கிரேட் ஆகி முடியட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து விக்கி ப்ரோ, இது வந்து பிரகாஷ் ப்ரோ. இவர் மாரிமுத்தான, அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் காலமே. இதில் இது ஹரி ப்ரோ, அவர் வந்து அவர் எல்லாம் மடக்கி வச்சுட்ருக்காரு. பாத்ரூமா பிரதீஷ் ப்ரோ பாத்ரூம் போயிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்துருந்தார் குமரன், ராஜன் ப்ரோ பாத்ரூம் இருக்காரு. குமரன் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டாரு. இதுலேயும் பெரிய சம்பவம் என்னென்னா, நான் இந்த ரெயின் லேயரோடய நைட்டு தூங்கிட்டேன். ஏன்னா குளிர் தாங்க முடியலை. 2 பேருக்கு நடுவில் போய் படுத்து தூங்கினேன். அதனால பிரச்சனை இல்லை, தூங்க பிடிச்சது. உங்களுக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இந்த ஹூடி மேன் இவர் தான் எங்கள் கேங்லேயே பெரிய காஸ்ட்லி ரைடர். அப்புறம் ஒரே 2 ஃபேஸ் காமிச்சிட்டு போங்க. அதுதான் பிரதீஷ் ப்ரோ. இல்லை பிரதீஷ் ப்ரோன்னு சொன்னேன். ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய். அவர் ரொம்ப வெக்கப்படுற சபாவம். அதுக்கு போய் என்ன, ஓகே காய்ஸ், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பேக்கிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லோரும் ஃபுல் சூட்டில் நிற்கிறாங்க. இனி கிளம்ப வேண்டியதான். ஓகே பாய். ஸோ தென்காசி டீம் அங்கே தனியாக ரெடி ஆகிட்ருக்காங்க, நான் இங்கே ரெடி ஆகிட்ருக்கேன். ஸோ நம்ம ட்ரீம் ஃபயர் ரெடியாக இருக்கேன் அடுத்த ரைடுக்கு. ஓகே, லெட்ஸ் வி ஸ்டார்ட் த ரைட். ஆக்சுவலி நாங்கள் திரும்ப ரைடை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஹில்ஸ் இப்போ நாங்கள் இறங்க போகிறோம். ஓகேவா? நேற்றுக்கு நாங்கள் வரும்போது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் யானையை பார்த்தோம். அதே சேம் ஃபேமிலியை வந்து இன்றைக்கி குமரன் ப்ரோ வந்து மார்னிங் 6 o'clock இங்கேருந்து கிளம்பிட்டார். ஸோ அவர் வந்து கோட்டகிரி அந்த ரூட் வழியே போயிருக்காரு. போகும்போது அந்த சேம் ஃபேமிலி வந்து திரும்ப ரோட்டில் இருந்து பார்த்துருக்காரு. அவர் போகிறதுல இப்படி அனிமல்ஸை பார்த்துருக்காரு கோட்டகிரி ரூட்டில். அந்த சேம் ஃபேமிலி அந்த வித் பேபியோடு நின்றுருக்கு, அந்த எலிஃபென்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பைசன்ஸ், நிறைய பைசன்ஸை பார்த்துருக்காரு. அப்புறம் மங்கீஸ் காமனாக தெரிகிறதான். அவர் வந்து குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தார், நான் இவ்வளோ பார்த்தேன் ப்ரோ, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, நான் எதிர்பார்க்கல. நாமளும் அப்படி தான் நேற்றுக்கு கிளம்ப வேண்டியதான். பட் சுத்தமாக என்னால் முடியலை. கண்டிப்பாக நான் வந்து நேற்று சிச்சுவேஷனுக்கு வீடு போய் சேர்ந்துருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் போயிருப்பேன். ஏதாச்சும் ஒரு பெட்ரோல் பம்பில் எல்லாம் படுத்து தூங்கி நான் அப்படி தான் நான் பண்ணியிருப்பேன். இப்படி நான் இன்டர்காம் வாங்கணும்னு நினச்சேன். பட் அதை விட சூப்பராக அந்த ஹெட்ஃபோனில் நம்ம பேசிக்கலாம். எதுக்கு தேவை நம்ம காசு செலவு பண்ணுறது 4000 ரூபாய். இதே பெட்டருங்க. இன்டர்காம் வச்சாச்சுன்னா மியூசிக் கேட்கலாம், இதுங்க எல்லாம் கேட்கலாம். எல்லாமே கேட்டுக்கிட்டு நீட்டாக நமக்கு ட்ரைவ் பண்ணலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. இது பெட்டர் ஆப்ஷன். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா 2 இயர்பட்ஸ் வச்சுருக்கோன்னா நம்ம ஒரு எல்லாம் கணக்குன்னு தான். இதுலேயும் பேசிக்கலாம், அதுலேயும் பேசிக்கலாம். அதனால் இது வந்து காது வலிக்கும். என்ன பிரச்சனைனா காது வலிக்கும். டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி நமக்கு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. என்ன காலமே டிராஃபிக்காக இருக்குது. இப்படி ரொம்ப ரஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த வேன் வந்து டிராஃபிக் பண்ணிகிட்டே இருக்குது. ஆக்சுவலி நேற்றுக்கு ஹில் ஏறும்போதெல்லாம் எனக்கு விளாக் பண்ணுறதுக்கு வாய் பேசவே முடியல. அலாச்சும் நான் கிளைமேக்ஸை சொல்லலை. நேற்று ஹில் ஏறும்போது என் லிப்ஸு மொத்தமே ஒயிட் கலர் ஆகிடுச்சு. ரொம்பவே ட்ரை ஆகி டீஹைட்ரேஷன் ஆகி சுண்டு வெடித்து 3-4 இடத்துல என்னோடய லிப் வந்து கிராக் விழுந்து ப்ளட்டு வந்துடுச்சு.
ஆக்சுவலி இப்போ இந்த ஊட்டி இருக்குல்ல, ஊட்டி வந்து சிட்டியாக மாறிடுச்சுங்க. இங்கே அத்தனை ஷோரூம் மேலே இருக்குது. நைட்டு எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மவுஸ் தேவைப்பட்டு, நான் என்ன தெரியுமா அது பண்ணிட்டேன் தெரியாது, நான் மவுஸ் எடுக்காமல் வந்துட்டேன். ஸோ மவுஸ் வாங்கலாம் அப்படின்னு நான் வெளியே போனேன். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட ஷோரூம் இருக்குங்க, அத்தனை ஷோரூம் இருக்குது. கியா ஷோரூம் வரைக்கும் இங்கே இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய அந்த ஃபுட்டு இதாகட்டும், கேஎஃப்சி ஆகட்டும், டாமினோஸ் ஆகட்டும், பீஸா ஹட் ஆகட்டும், ஏகப்பட்ட கடைகளாக எல்லா பிராண்டும், அதாவது சென்னை சில்க்ஸ் வரைக்கும் இங்கே மேலே இருக்குங்க. நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், ஒரு ஹில் ஸ்டேஷனில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே கிடையாது, கலெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி, எதுவுமே வாங்க முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா கீழே வாங்கிட்டு வாங்க. அப்புறம் இந்த சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ தேயிலை டீ தூள் வாங்குறது, இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கோங்க, சரியா? அப்புறம் 2 நாள் நேற்றுக்கு இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ண ஒரே பிரச்சனை என்னென்னா இந்த பஸ்ஸஸ் தான், இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ். அதனால தான் இங்கே ஒரு டிராஃபிக் வருது. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. டூரிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ இன்றைக்கி ஒர்க்கிங் டேயில். ஆனால் குளிர் வேறு லெவல் குளிருங்க. 13 டிகிரி செல்சியஸ் குளிர் காலாமல். நைட்டெல்லாம் ஜஸ்ட் ஒரு டீ குடிக்க போகலாம், சாப்பிட போகலான்னு பார்த்தா கூட அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் வெளியே போக முடியாமல். அது காற்றடிக்கி நல்ல விண்ட் இருக்குங்க, அந்த விண்டில் இருந்து சரியாக குளிருது. வண்டியெலாம் ஓட்டவே முடியாது, கையெல்லாம் அப்படி ஃப்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நேற்றுக்கு இங்கே. மற்றபடி எங்கேயும் சுற்றியெல்லாம் பார்க்கல பெருசாக. அந்த கொல்லிமலை அவர் ஜஸ்ட் ஒரு வில்லேஜ், அது இன்னும் ட்ரெண்ட் ஆகலை. நாங்கள் நேற்றுக்கு போயிருந்தோம், அது 2 இடத்த மட்டும் போயிட்டு வந்தோம். பேசாமல் நேற்றைய கிளம்பிருக்கல இருந்து தேவையில்லாமல் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால தான் ஸ்டே பண்ணேன், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்ததும் உடனே கிளம்புற மாதிரி இருந்தது. ஒரு 2 ஹவர் தான் பிரேக்கு, 2 ஹவர் தாண்டி திரும்ப ஹில் இறங்கி அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும், அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்தது. அதனால தான் எதுக்கும் நல்லா தூங்கி எழும்பி கிளம்ப போகலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்த ரோடெல்லாம் போய் கொஞ்சம் வீதி கூட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். வீதி கூட்டி கொஞ்சம் சேஃப்டி பண்ணுறாங்க. சைடில் ரிட்டன் வாலெல்லாம் எழுப்பி அந்த மாதிரி ஒர்க் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ அது நல்ல விஷயம் தான். இங்கே ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கணும். இந்த வயநாடுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே பயந்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த ட்ரிப் வந்து வயநாட்டில் நான் போய் ஜாயின் பண்ணி அப்படி வர மாதிரி தான் இருந்து. ஸோ அந்த வயநாட்டில் திரும்பவும் அந்த லேண்ட்ஸ்லைடு மாதிரி ஆனதுனால அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், குன்னூர் வந்துடுச்சு பாருங்கள். குன்னூர்லேயும் டிராஃபிக் வந்து இந்த பஸ் தான். ஆமாம், இந்த பேசஞ்சர்ஸ் ஏறுறதும் இறங்குறதுக்கு நிறுத்தி விடுவாங்க. அதனால ஒரு டிராஃபிக் இங்கே உருவாகுது. அந்த தென்காசி டீம் இருக்காங்கல்ல 3 பேரும், அவங்க சரியான ரைடர்ஸை வெறுட்டு போகிறாங்க. என்ன வெறுட்டு விட்டாங்க, அவங்களுக்கு இந்த ரோடில் நல்லா பழக்கம் இருக்குது. அவங்க எனக்கு முன்னாடியே அவங்க ஹில் ஸ்டேஷன்லாம் நல்லாவே பழக்கப்பட்டிருக்காங்க. அதனால் என்னன்றா எல்லாம் இந்த ராக்கெட் போன மாதிரி ஜிங்னு சவுண்டு கேட்கும். அவங்க போயிட்டே இருக்காங்க. ஒரு லாரி நிப்பாட்டி போட்டிருக்கு, என்னன்னு தெரியலையே. பிரேக் டவுன் ஏதாச்சான்னு பார்ப்போம். ஓ இல்லைங்க, பஞ்சாயத்து. அங்கே பாருங்கள், அந்த வண்டியில் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வண்டி அதில் சைடில் உரசி இருக்குது. ஆக்சுவலி ரொம்பவே டீஹைட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்றுக்கு மாதிரியே. இப்போது பிரச்சனை வர்றதுக்கு விட வேண்டாம். நேற்றுக்கு வந்து ரூமில் இருந்தோம், இன்றைக்கி வெளியே இருக்கோம். அதனால் தண்ணி எதுக்கும் குடிச்சிட்டு வாங்கி ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு கிளம்போம். 30 ரூபா சொன்னாங்க, எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதிகமாக இருக்கா? நனைஞ்சிருக்கு, லைட்டாக நனைஞ்சிருக்கு. தண்ணி வாங்கியாச்சு. ஸோ என்னை இதை பார்க்கும்போது என்னோடய சைல்டுஹுட் ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் சின்ன வயசில் நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது, பஸ்ஸில் இருக்கும்போது, இந்த நார்கோவில் ட்ரோன்ற பஸ்ஸில் எல்லாம் இருக்கும்போது இப்படி தான் அங்கே கொண்டு வருவாங்க. இப்போ பஸ்ஸில் ஏறின காலமே மாறிடுச்சு. இன்னும் அப்போ நான் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஏதாச்சும் இப்படி கொண்டு வரது எல்லாம் வீட்டில் இடம் பிடிச்சி அது வாங்க இதை வாங்கி தானே முதல்ல திட்டுவாங்க, அதுக்கப்புறம் வாங்கி தருவாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் மழை நாங்கள் கீழே வந்துட்டோம். அடிக்குது பாருங்கள் வெயில். இங்கே இந்த வெயில் நான் மதுரையில் 38 டிகிரியா. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், பாடுதான். இங்கே தான் வந்து இப்போதைக்கு ஸ்பாட்டு போட்டிருக்காங்க நிறுத்துறதுக்கு வண்டியை. ஓகே, நிறுத்துவோம். இப்போதைக்கு இங்கே தான் இப்போ வந்து ஸ்டாப் போட்டிருக்காங்க, நிப்பாட்டியாச்சு. ஸோ
ஸோ இப்போது காலமாக நாங்கள் 8 வந்து டீ குடித்தது. அதுக்கப்புறம் வந்து மணி இப்போ பாருங்கள் 4:12 இப்போ தான் இங்கேருந்து ஒரு பப்ஸும் ஒரு ஆரஞ்சு ஜூஸும் சாப்பிட்ருக்கேன். ஃபுல்லாக நான் நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணேன், ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கேன். ஆஃபீஸில் இருந்து கால் வந்துட்டுருக்கு, ஸோ அதான் பேசி வந்துட்டுருக்கேன். கரெக்டாக இங்கேருந்து தாராபுரம் வந்து 6 கிலோமீட்டர். ஸோ குரூப்பில் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, நான் போட்டு விட்டுருக்கேன். மதுரையை தாண்டியாச்சு, திருநெல்வேலியை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு டோல் வந்துருக்கு. இது எந்த டோல்னு தெரியல, வேறு ஒன்றும் எழுதலை, அதனால் எனக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸோ மதுரை தாண்டது முதல்ல ஒரு டோல் வரும் இல்லை, எந்த டோல்? கப்பாலூர் டோல் பிளாஸா. ஸோ கப்பாலூர் டோல் பிளாஸாவை நம்ம இப்போ க்ராஸ் பண்ண போகிறோம். இதை க்ராஸ் பண்ணிவிட்டு வண்டியை நிறுத்தி மெயினாக வந்து செயின் லூப் அடிக்கணுங்க. செயின் லூப் அடிக்கல, டைம் எல்லாம் தாண்டி ஆகிடுச்சு. இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தால் என்டின் செயின் சூடாகி செயின் லாஸ்ட்டு பிரேக் ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்குது. அதை முதல்ல கிளியர் பண்ணோம், நிறுத்திட்டு கிளியர் பண்ணி விடுவோம். ஸோ காய்ஸ், கப்பாலூர் டோல் பிளாஸா மதுரை, கன்னியாகுமரி டோல் பிளாஸா ப்ரைவேட் லிமிடெட். இதுக்கு முன்னாடி இருந்து தான் இப்போது வண்டிக்கு செயின் லூப் அடிக்க வேண்டியிருக்கு. செயின் கிளீனர்லாம் அடிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லைப்பா. இப்போ இது டெம்பரரி தான், இப்போ இதை அடிக்கிறேன் சரியா. கம்மியில் பாட்டு பார்த்துட்டு வ்ளாகை பார்த்துட்டு கடை திட்டாதீங்க, என்னடா செயின் க்ளீன் பண்ணாமல் அடிக்கிறேன்னு. இப்போ சென்டர் ஸ்டாண்டெலாம் போட முடியாது, வண்டி செம்ம வெயிட்டு. திரும்பவும் அடுத்த டோல் பக்கத்தில் வந்திருக்கும். இது எந்த டோல்னு தெரியல, பக்கத்தில் போய் பார்த்தா தெரியுங்க. எனக்கு காணாமல் எல்லாம் தெரியாது ஒவ்வொரு டோலும். ஓகேவா, நான் மேக்ஸிமம் நான் இந்த ரோடில் நான் யூஸ் பண்ணுறேன். நான் அப்படியே கேரளா வழி தான் சுற்றி நான் எல்லா இடத்துக்கும் போகிறது. பக்கத்தில் போய் பார்ப்போம் அது எந்த டோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்டி பைக் வாங்கி 1 இயர் ஆக போகுது. ஆனால் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நான் ஜெர்கியான் யூஸ் பண்ணி பெட்ரோல் அடைக்க போகிறேன். இது இங்கே வைப்போம். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு பிரேக்காக நான் இங்கே ஸ்டாப் பண்ணேங்க. ஒரு 3 பேர், ஒரு 50 வயசு இருக்கும், 55 வயசு இருக்கும். ஆமாம் 55 வயசுன்னு நான் சொன்னாங்க. 55 வயசு இருக்கிற ஒரு 3 பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் சின்ன வயசுலேருந்து. எங்கே போயிட்டு வரீங்க, ட்ரிப் போய்ட்டுறீங்களான்னு எல்லாமே விசாரிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது எங்களையும் கூப்பிடுங்க, எனக்கு உங்களை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது, நாங்களும் வயசில் அடித்து பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. என் நம்பர்லாம் வாங்கி ஹாயெல்லாம் போட்டு, தம்பி கண்டிப்பாக கூப்பிடுங்க, என் பையனுக்கு வயசு தான் இருக்கும் உனக்கு அப்படிலாம் சொல்லி. உண்மையிலே அவங்க பேசும்போது அவங்க அந்த என்னை பார்க்கும்போது இந்த சூட்டில் எல்லாம் இந்த பைக்கில் பார்க்கும்போது பைக்கை பற்றி எல்லாம் விசாரித்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆக்சுவலி இந்த எதுவுமே இல்லை, ட்ராவலில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து எதுலேயுமே கிடைக்காது. அதுதான் அதை ஆக்சுவலி அவங்க 55 வயசு வரைக்கும் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. 2022லேயும் அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அவங்க உடம்பு வயசுக்கு தகுந்த ட்ரிப்பு வந்து கொடைக்கானல்லாம் போயிருக்காங்க. உண்மையிலே அதான் ட்ராவல் ஒரு வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுது அப்படின்னு சொல்கிறது தான் ட்ராவலோட கதையே. ஃபைனலி இப்போ வந்து நாகர்கோவில் டோலுமே வந்தாச்சு. இனிமேல் நமக்கு இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு வீட்டுக்கு போயிடலாம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் 574 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி ஹெல்மெட்டு போட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே ட்ரைவ் பண்ணியிருக்கேன். கழுத்தெல்லாம் ஒரே பெயினாக இருக்குது. கழுத்து பெயின் மட்டும் கிடையாது, அந்த ஹீட்டால் படக்ஸ் ரெண்டும் அப்படி ஆம்லேட் மாதிரி ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. பின்னாடி நின்றுட்டு ஒரு 14 வீல் லாரி வந்து ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஒவ்வொரு மயிறு மாதிரி பண்ணிட்டு நடக்கேன். ஸ்பீடை வந்து பக்கத்தில் பிரேக் அடிக்கிறது, ரேஸ். கிட்டத்தட்ட நான் 1400 கிலோமீட்டர் மேலே வண்டி ஓட்டியிருப்பேன். நான் ஓட்டினதுலே அன்சேஃபஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது NH47 நாகர்கோவில் டு கலிகோள ரோடு தான். ஒஸ்ட்டு ரோடு நல்லாவே இல்லை. அந்த லாரி இருக்குல்ல, அராஜகம், ரவுடிசம் காட்டுறான் நைட்டு. நம்ம ஏதாச்சும் நம்மளை தட்டி போட்டுட்டு போயிட்டோன்னா யார் கேட்பான் வந்து? சுத்த வேஸ்ட்டு. கடைசியில் வீடு வந்து சேர்ந்தாச்சு. பார்க்கிங்கில் கொண்டு பைக்கை பார்க் பண்ணியாச்சு.
ஓகே, ரைடு இதோட முடிஞ்சாச்சு மான்சூன் ரைடு. கூடிய சீக்கிரமே ஃபர்தர் ரைட்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.